ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம காவேரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு காவேரியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பார் காவேரி, எதுக்காகவும் நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை எப்போவும் கைவிட மாட்டேன், ஏன்னா நீ தான் என் உலகமே டி அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கப்ப சொல்கிறாங்க. அதை எழுப்பி சொன்னால் தான் என்ன, இப்போ நம்ம காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே லெட்டராக எழுதி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம காவேரி அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே ராகினி கிழிச்சு போட்டுறாங்க. இப்போ விஜயே நம்ம காவேரி கிட்ட சொன்னாதான் அவங்க மேலே உள்ள பாசம் எல்லாமே தெரிய வரும். ஆனால் காவேரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் அக்ரிமெண்ட்டுக்கு 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சதுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறோம், அம்மாலாம் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் நம்ம விஜய் எழுதி வச்சுட்டு இருந்த பேப்பரை அவங்க தான் கிழிச்சு போட்டுடுறாங்களே ராகினி. இப்போ ராகினி நினைக்கிறாங்க, இப்போ நமக்கு ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு யாருன்னா வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அதே சமயம் அவளை உசுப்பேத்தி தான் காவேரியை கஷ்டப்படுத்த முடியும். வெண்ணிலா காவேரி வாழ்க்கையில் வரல அப்படின்னா கண்டிப்பாக காவேரி சந்தோஷமாக இருக்குவா. இப்போ விஜய் விட்டு வெண்ணிலா போவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வெண்ணிலாவுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ராகினி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் இருந்துட்டு கொஞ்ச நாள் இவங்க சரியாயிடுவாங்க, அவங்க பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு வெண்ணிலா கிட்டே சொல்கிறாங்க, விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, விஜயை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த காவேரி உன்கிட்டேருந்து விஜயை பிரிக்க பாப்பா, அதுக்கு நீ இடமே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெண்ணிலாவுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி